அதனால தான் சொல்றேன், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பெரிய தீர்க்கதரிசி. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நிச்சயமாக போகலாம். உங்களை ஒண்ணும் பண்ணாது. நாவு வாழ்க்கை அழித்து விடும் அல்லது உருவாக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததா இருக்கிறது நாவு. கவனி, பேசும்படியாக, சுகவீனத்தை பேசும்படியாக, தோல்வியை பேசும்படியாக. அப்ப வீடுகள் என்ன பேசுறாங்க? நீ உருப்படியா, நீ அழிஞ்சு போயிடுவையாக்கும், நீ விளங்க மாட்டியாக்கும், நீ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். வாயை திறந்தாங்கன்னா அப்படியே வரும் பாருங்க. இது அந்த பையன் கேட்டு என்ன பண்றான்? அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவனும் அவங்க தாத்தா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே நரக அக்கினி அங்கிருந்து கொளுத்தப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்தி தலைமுறை தலைமுறையா கொளுத்தி 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 சந்ததி சந்ததியாய் அழிவை ஏற்படுத்துகிறது. அதனால தான் சொல்றாரு விரிவான வார்த்தை. அந்த ஏதேன் தோட்டத்தில் நுழைஞ்ச இந்த சாத்தானுடைய வார்த்தைகள் ஆதாமுக்குள்ள நுழைஞ்சு அதன் மூலமா பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சு இப்படியே சந்ததி சந்ததியா வந்து இப்ப இயேசுவின் தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாயிலும் இருக்குது. இயேசு ஒருவருடைய வாயில தான் பிதாவனுடைய வார்த்தைகள் இருக்குது. பிசாசு நாமனாலதான் அடக்கி ஆள்றான். அவனுக்கு தெரியும் எப்படி ஐடியான்னு. ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியல எப்படி அடக்கி ஆள்றதுன்னு. உங்களை அடக்கி ஆள வேண்டும் என்றால், உங்கள் சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும் என்றால், உங்களை பாவத்துக்குள் நடத்த வேண்டும் என்றால், உங்களை விழ வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு. அவனுக்கு தெரியும் நாவை அடக்கிட்டா நாவின் அதிகாரத்துக்குள்ள அவன் சரீரத்தை அடக்கிடலாம், அவனுடைய முழு வாழ்க்கையுமே அதுக்குள்ள அடக்கிடலான்றது பிசாசுக்கு புரிகிறது. அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான்